பாலிவுட் டான்ஸ்ல நீங்க நான் ஸ்டாப்பா பண்ணீங்கன்னா பாலிவுட் ஏரோபிக்ஸ் அதுக்கு பேர் ஜூம்பானா ஜூம்பா ஏரோபிக்ஸ். எஸ் ஐ அம். யா இப்போ இவங்க பண்றாங்கல்ல இந்த ஏரோபிக்ஸ் ரொம்ப அழகா பண்ணீங்க மேம். இட் வாஸ் வெரி நைஸ். அது இல்லை என் பாயிண்ட். நான் என்ன என் பாயிண்ட்னா இதுவே இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். இங்கே நான் உட்காரப்போவே எல்லாரும் தேவர் டிஸ்கஸிங். உங்கள் வெயிட்னா நீங்கள் எவ்வளோ 120 130 I have never checked my weight. I've never really bothered except maybe pregnancy அப்போ things like that. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஐம் ஷாக்ட். எனக்கு இங்கே வந்து தான் தெரியும் இவ்வளோ வெயிட் அப்சசிவாக இருக்காங்கன்னு. I'm very active. I don't have any diseases as yet. No problems, nothing. I have 2 normal pregnancies, normal deliveries. I feel lot of it's here in the mind. சரிங்களா? I don't think அவ்வளோ வந்து obsession தேவையே இல்லைன்றேன். இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க, டயபெட்டிஸ் அப்படின்றாங்க. டயபெட்டிஸை கண்டினியூஸா கூடவே கூட்டிட்டு வரதான் ஹைப்பர் டென்ஷன். ஏன்னா டயபெட்டிஸ் வந்தா வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்துருன்றாங்க. இதுக்கெல்லாம் பேசிக்கா காரணம் என்னன்னு எல்லா ரிசர்ச்சும் ஆராய்ச்சி பண்ணதுல சொல்றாங்க ஒபேசிட்டி. அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு ஒபேசிட்டி தான். ஐம் நேச்சுரல் லைக் சின்ன பிள்ளைன்னா நான் எப்பவுமே குண்டா இருக்கேன். எப்போ பட் ஐம் நெவர் ஹேட் அ ப்ராப்ளம். இந்த லிஃப்ட் ஏறுது, அது போகிறது, படிக்கிறது, நத்திங். நார்மலாக தான் எல்லார் மாதிரி தான் ஏறேன், எல்லா மாதிரி தான் இறங்குறேன். எனக்கு புரியல why are the people so obsessed with losing so much weight, you know? Be within your limit. குண்டா இருக்கறனால என்னென்ன பிரச்சனை ஆகுது? டயபெட்டிஸ் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது. ஸோ ஆல் ஓவர் த கண்ட்ரியிலே ப்ராப்ளம் ஆகுது. ஒபீஸா இருக்கிறதுனால ஹைப்பர் டென்ஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், definitely it's a problem all over world முழுக்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. Yes, but show me equal amount of 10 people who are extremely thin, okay, who don't have a heart problem and don't have. My grandfather died, he was extremely slim, ate only காய்கறி all his life and he died of a heart attack. இப்போ ஒரு விஷயம், இவங்க யங்கா இருக்காங்க, so she is not worried about her. I'm not young. I'm 40. Crossing 40, what will happen? நீங்களாவே அப்படி அப்சஸ்ட் மைண்ட் செட்ல 40க்கு மேல ஒபீஸ்னால ஹார்ட் அட்டாக் ஆயிரும், என்ன ஆகும், நெஞ்சு வலி வருமான்னு நீங்களா தான் நினைச்சுக்கிறீங்க. இல்ல ஒரு ட்ரூ ஒரு நிமிஷம். அது ஒரு இன்னொரு விஷயம், உங்ககிட்ட மைக் இல்லல, உங்களுக்கு தான் ஹைப்பர் டென்ஷன். நல்லா தின்னாதான் இருக்கீங்க, அமைதியா இருக்காங்க, சொன்ன பேச்சை கேட்டுட்டு அழகா அமுல் பேபி மாதிரி பேசாம உட்கார்ந்துருக்காங்க. பாத்தீங்களா? அகைன் ஹைப்பர் டென்ஷன் எவ்வளவோ தடவை சொல்றேன். ரிலாக்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஹெல்த் ரீசன் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன் சார். நான் காலேஜ்ல ரொம்ப நல்லா பாடம் நடத்துவேன். என்ன வந்து டீச்சர்லாம் போய் செமினார் எடுமா அப்படின்பாங்க. ஐ எம் ஷார்ட். ஸோ நான் போய் செமினார் எடுக்கிறச்சு பின்னாலேருந்து பசங்களாம் கலாய்ப்பாங்க, உனக்கு வேணா ஸ்டூல் வேணுமா, நீ கொஞ்சம் ஷார்ட்டா இருக்க. ஐ எம் ஷார்ட் பிகாஸ் ஐ எம் ஸ்டவுட். ஒருவேளை நான் வந்து உடம்பு குறைக்கிறனால இப்போ எனக்கு என்னமோ நான் கொஞ்சம் டாலா இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒரு மனப்பிராந்தி. ஆமா. ஏன்னு கேளுங்க, நானும் இப்படிதான் அவங்கள மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நிறைய பரிச்சாத்த முயற்சிகள்லாம் செஞ்சுட்டே இருப்பேன். என்னோட எய்ம் என்னவா இருக்கும்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி இழைக்கணும்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கணும், அது இழைக்காது. இந்த மூஞ்சி பார்த்தீங்கன்னா வத்தி போய் என்னவோ 10 நாளாக பட்னியாக கிடந்த மாதிரி ரொம்ப கேடுபாடாக பஸ்ஸில் போவோம். உடனே கேட்பாங்க, என்னப்பா என்னாச்சு, நீ முந்தின நாள் பார்த்தா நல்லா இருந்தேன், இன்னைக்கு என்ன இப்படி இருக்கிற, நீ இழைச்சி. நான் உடனே சொல்வேன், ரொம்ப பெருமையாக சொல்வேன், நான் காலையில் வாக்கிங் போனோன்னா 10 நாளா அப்படின்னு. எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குற, நீ இருக்கிற உயரத்துக்கு நீ குண்டா இருந்தால் தான் அழகாக இருப்ப, நீ இழைச்சின்னா பார்க்க சகிக்காது. இது வந்து ஒரு பெரிய பாராட்டு எனக்கு. அவங்க சொல்கிற மாதிரி யாரும் எங்களை கிண்டல்லாம் பண்ணவே இல்லை. நாங்கள் நல்லா இருக்கோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா இருக்கிறோம். அவங்க வந்து ஏதோ ஒரு மனப்பிராந்தியில் அப்படியே பெணாத்துறாங்க. ஏன்னா என் பரம்பரையில் எங்கள் அம்மா சுகர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனவங்க. அது வந்து பரம்பரையாக வந்துகிட்டு இருக்கு. நான் தின்னாலும் நீங்கள் ஏற்றினாலும் எனக்கு வந்து தான் ஆகும். அது என்ன பண்ண முடியும், விதி. இவங்க சொல்கிறாங்க உயரமா இருக்கிறதுனா கொஞ்சம் பல்கியா இல்லாமல் இருக்கணும், அடுத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்காவது உடம்பை குறைச்சிக்கிட்டு ஒரு கரெக்ட் சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் வந்து ஒரு ஸ்டாஃப் ப்ரொஃபஸர் ஒரு யூனிவர்சிட்டியில். ஆனால் என்றைக்குமே நான் கவலைப்பட்டதில்லை. ஆனால் நான் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுவேன், எப்போ பார்த்தாலும் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். திடீர்னு காய்கறியாக சாப்பிடுவேன். ஒரு நிமிஷம் மேடம், இவங்கள மாதிரியும் இருக்க மாட்டேன் சார். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுவேன். திடீர்னு கார்த்தால எழுந்து வாக்கிங் போவேன், ஈவினிங் வாக்கிங் போவேன். என் ஹஸ்பண்ட்டை வாங்க வாக்கிங் போகலான்னு, அவர் வந்து ஆயிலி ஐட்டம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். எல்லாமே பண்ணுவேன். ஒரு 4 நாள் என்னால் இருக்க முடியும். அடுத்த நாள் இந்த பாப்பாய் ஷோல வர விம்பி கேரக்டர் மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பேன் நான். வேற என்ன முறைகளின் மூலம் உடல் எடையை குறைக்கலாம்? பின்னால
வேற என்ன மெத்தட் சொல்லுங்க. 6 meals a day. அதாவது மார்னிங் எல்லாமே ரொம்ப அதிகமா சாப்பிடாம லிமிட்டடா 6 meals a day. ஓகே. ரைஸ் சாப்பிடலாமா? ரைஸ் சாப்பிடலாம், தாராளமா ரைஸ் சாப்பிடலாம்ல. சவுத் இந்தியன்ஸ் நம்ம ரைஸ் சாப்பிடணும் ஆக்சுவலா. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க எதுமே. ரைஸ் சாப்பிடலாம், 6 meals a day நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஸ்லீப் இருக்கணும், 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 6 வேளை சாப்பிடணும், அரிசி சாதம் கட்டாயம் சாப்பிடணும். தாராளமா சாப்பிடலாம் ஒரு டைம். அப்படி இருந்தா உடம்பு குறையும். கண்டிப்பா குறையும். weight loss program one. then வேற 2 மாசத்துல 17 கிலோ குறைச்சிருக்கேன். 2 மாசத்துல 17 கிலோ ஆமா சார், 17 கிலோ குறைச்சிருக்கேன். எப்படின்னா மார்னிங் வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறது சார். சீக்கிரம் எந்திரிச்சுப்பீங்க? எத்தனை மணிக்கு? 5:30 5:30 எந்திரிச்சிருக்கீங்க. எந்திரிச்சு வார்ம் வாட்டர் வித் ஹனி சார். வார்ம் வாட்டர் வித் ஹனி அப்புறம் குடிச்சிட்டு மார்னிங் ஷட்டில் எக்ஸசைஸ் போயிடுவேன். காலையில் சாப்பாடு இல்லை. சரி. மதியானம் அரௌண்ட் 11:30 ஒரு இளநீ, இல்லாட்டி அகைன் சம் ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர் சாலட், வெஜிடபிள் சாலட். சரி. அது மாதிரி எடுத்துக்கலாம். மதியானம் ஒரு வேளைக்கு வேணா சாப்பிடலாம் சார். அதாவது இதுல என்ன இதுனா பசிச்சா சாப்பிடலாம். பசிச்சா வந்து மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சார். அதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், இல்லாட்டி இந்த கேபேஜ் அது மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சப்பாத்தி. நான் வந்து ஆக்சுவலாக சாப்பிட்றதில்ல. நான் உங்களுக்கு சொன்னது கொஞ்சம் சைலண்டாக கேளுங்களா. நான் இந்த 11:30 இளநீ சாப்பிட்டுன்னு சொன்னீங்களா, அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க சார். நான் லாஸ்ட் 1 மந்த் நான் பண்ணுறது. மதியானம் ஜிம் போகிறேன். அங்கேருந்து சிரிக்கக்கூடாது. எதுக்கு எனக்கு புரியல. அவர் 17 கிலோ எடையை குறைச்சிருக்காருங்க. என்ன சிரிப்பு இருக்காரு? 6 வேளை நம்ம காலேஜுக்கு போவோமா இல்ல அடியில ஸ்நாக்ஸ் வச்சுட்டு கொட்டிக்கிட்டே இருப்போம் சார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மேடம் மாதிரி நானும் பூரி சப்பாத்தி இது கிழங்குலாம் சாப்பிட்டு வந்தோம் சார். இது குறைக்கணுங்கிற டிட்டர்மினேஷனால நான் குறைச்சி சொல்றேன் உங்களுக்கு. ஒரே ஒரு முள்ளு நெல்லிக்கால நீங்க கொஞ்சமா கடிச்சு நடுவில் பசிச்சா, ஏன்னா அதுல இருந்து பசி அடங்கிரும். இந்த தோற்பு தன்மைனால பசி அடங்கிருது. நெல்லிக்கால நீங்க கடிச்சுன்னா அடங்கிருது. ஜிம் முடிச்சுட்டு வந்து ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அரௌண்ட் ஒரு 5:30 அகைன் இதே தான் ஃப்ரூட் சாலட் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். சார் இவ்ளோலாம் நான் இருங்க அவங்கள்ட்ட கொடுங்க, அந்த ப்ரோக்ராம் முடியட்டும். எவ்வளவு வெயிட் இருந்தீங்க, இப்போ எவ்வளவா இருக்கீங்க? நான் வந்து 105 இருந்தேன் சார். ஓகே. இப்போ வந்து நான் 89 தான் இருக்கேன். நீங்க உடல் குறைக்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்க? ஸோ நான் வந்து நிறைய இட்லி தோசை எல்லாம் கட் பண்ணிட்டு ராகில நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன். ஓகே. அரிசிக்கு பதில் ராகி நிறைய சேர்த்து, அதுக்காக அரிசி டோட்டல் அவாய்ட் பண்ணல, அப்பப்போ அதுவும் சாப்பிட்டுட்டேன் நான். சரி. ஏதாவது அதுக்கான ஃபுட் மாதிரி ஸ்பெஷல் ஃபுட் சாப்பிட்டீங்களா? ஏதாவது பவுடர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்களா? நான் நிறைய பேருக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கேன் நியூட்ரலைட் அப்படிங்கிறதுல இருந்து. அதுல வந்து பிகாஸ் வெயிட் வந்து குறைக்கும் போது நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் ஓவரா வந்து சாப்பாடு குறைச்சி நம்ம வெளியில வரதுனால பார்த்தீங்கன்னா நிறைய சிக் ஃபீலிங் வந்துடுது. நமக்கு வந்து ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் லுக் வந்துடுது, ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகி ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த நீங்க சொல்ற அந்த பவுடரை சாப்பிட்டா வெயிட் குறையுமா? எஸ் ஷூர். வெறும் பவுடர் மட்டும் குறைச்சா இல்ல, அது கூட கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணனும். அத சரி. அந்த பவுடர் எப்படி சாப்பிடணும், கூட என்ன டயட் ஃபாலோ பண்ணனும்? சோ இது வந்து ஒரு 3 months ப்ரோகிராம். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 weeks மார்னிங் அண்ட் நைட் ரெகுலர் ஃபுட் கட் பண்ணிட்டு அந்த ட்ரிங்க் மட்டும் சாப்பிடணும். பட் இடையில வந்து நீங்க எனிதிங் நீங்க சாப்பிடலாம். பீஸா சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், எது வேணா சாப்பிடலாம். பட் அந்த கலோரிக்குள்ள வரணும். because that is quantity வந்து குறைச்சுக்கணும் ரொம்ப. ஓகே, அத நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிங்களா? அத பண்ணிக்கணும். காலையில ஈவினிங்கும் அந்த பவுடர் சாப்பிடணும். எஸ் சாப்பிடணும். மிட் டைம்ல வந்து நீங்க வந்து கேப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிடலாம். பிளஸ் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடலாம். இன்டர்நெட் போனீங்கன்னா எவ்வளவு வெயிட் குறையும், எவ்வளவு நாள்ல குறையும்? 3 monthsல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 8 kg ல இருந்து 15 வரைக்கும் குறைக்கலாம். அதுல 3 மாதத்தில் 8 ல இருந்து 15 கிலோ குறைக்கலாம். ஓகே. இவங்கள்ட்ட கொடுங்க. இவங்கள்ட்ட வாட் இஸ் யுவர் மெத்தடாலஜி? பவுடர்லாம் வேண்டாம். எனக்கு அது நான் யூஸ் பண்ணல, சோ நான் சொல்ல முடியாது. நிறைய தண்ணி குடிச்சேன். அதுக்கப்புறம் லைக் நான் அவங்க சொன்ன மிஷின் ட்ரீட்மெண்ட்டும் நான் எடுத்திருக்கேன். சோ அந்த மிஷின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அண்ட் டயட். இவங்க சொல்ற மிஷின் ட்ரீட்மெண்ட்டும் நீங்க எடுத்திருக்கேன். தட் வர்க்ஸ் அவுட். யட் அது பண்ணிட்டு அது பண்ணா மட்டும் பத்தாதுன்றேன் நான். அது அந்த மிஷின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். நீங்க டயட்லயும் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஆக்டிவிட்டீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கணுங்க. இந்த தின் பீப்புளுக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுக்காம ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கணும். அட்வைஸ் கொடுக்காம இருக்கீங்க அப்படினே. again please wherever we go they'll give you advice on first. எனக்கு of course since I'm a doctor பல்ல பத்தி கேட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கு அப்புறம் நான் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். it's crazy. இப்போ it's going on to my colony. அவங்க பெர்ஃபெக்ட் வெயிட்ல இருக்காங்க. பட் even then பாப்பா வந்து குண்டாவாம நீங்க இப்போல இருந்தே பாத்துக்கோங்க. it's obsession, too much of this weight loss now, this thing looking. I don't want to look like this person sitting here. I don't want to look like that. My husband loves my curves. நான் இப்படி இருந்தாதான் என் வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒல்லியான உடனே கேட்பாரு, என்னம்மா உடம்பு சரியில்லையா, சம்திங்ஸ் ராங் வித் யூ, ஏதோ டிப்ரெஸ்டா இருக்கியா, அப்படியே கேட்பாரு. மை ஹஸ்பண்ட் ஆல்சோ ஸ்லிம் பை த வே.
உடல் பருமனை உடனடியாக குறைக்க முடியுமா? இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நவீன யுத்திகள் செல்லுபடியாகுமா? தொடரலாம் இடைவேளைக்கு பிறகு. லைன் டேட் ரம்யா நான் அப்பாவோட